Good morning traders. இன்னைக்கு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஒரு பேசிக்கான மிஸ்டேக்ஸ் ஒரு 10-12 மிஸ்டேக்ஸ் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்ல என்ன தேவை அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி ரெக்டிஃபை பண்றது ரெண்டுமே இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஏன்னா ஒரு புதுசா ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்த உடனே என்ன பண்ணுவாங்க மேஜர் மிஸ்டேக்ஸ் பத்தி பேசணும்னா ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்ப கஷ்டமும் இல்லை ரொம்ப ஈஸியும் இல்லை. சரியான நாலேஜ் கரெக்டான ப்ராஃபிட் நம்மளுக்கு தேவைன்னு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஆப்ஷன் ட்ரேடிங் இஸ் ரியலி அ பூன். பட் அதை வந்து பேசிக்ஸ் புரிதலே இல்லாத பாயிண்ட் நம்பர் 1 என்ன பண்றாங்க, ஒரு பேசிக்ஸே புரியாத ஒரு பிஇயா சியா கால் சைடா புட் சைடா இமிடியட்லி ஜம்ப் இன் டு த ட்ரேட்ஸ். இது ரொம்ப ரொம்ப அதுல ஒரு ரீசனே இருக்காது. எதுக்காக சிஇ போறோம் எதுக்காக பிஇ போறோம், ஒரு கேண்டலுடைய கலரை பேஸ் பண்ணி சேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிடுவோம். பேசிக்ஸ் கொஞ்சம் புரிதல் இருக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. எந்த ஒரு விஷயத்தையும் புரியாத டக்குன்னு ஓடி போயிட்டு ஒரு ட்ரேட்ல என்டர் ஆகுது, அப்புறமா லாஸை பேர் பண்றது தப்பு. பாயிண்ட் நம்பர் 2, வாட் இஸ் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு புரிதலே இருக்காது. இருக்கிற மொத்த கேபிட்டல்லையுமே உடனே போட்டுட்டு அங்க இருக்கிற லாட்டை வாங்கிக்கிறது அது தப்பு. ஏன்னா உங்க கேபிட்டல்ல எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹாவ் லைக் 2% ஒரு 3% ரிஸ்க். ப்ராஃபிட்டும் அதே மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிஸ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட் டசன்ட் மீன் நீங்க எங்கன்னா ஒரு இடத்துல நான் ட்ரேட் எடுத்துருவேன் ரிஸ்க் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா இல்லை. ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கை பற்றி கற்றல் இருக்கணும். ட்ரேடிங் எந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும், ஒரு பிஇ சைடு எப்படி எடுக்கணும், சிஇ சைடு எதுக்கு எடுக்கணும்னு தெரிஞ்ச பிறகுதான் நம்ம அந்த 2 to 3% நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ப்ராஃபிட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கரெக்டான இப்போ சப்போஸ் ஒரு 30 பாயிண்ட் ஸ்பாட்ல ஏற போகுதுன்னா 15 பாயிண்ட் ஆப்ஷன்ல ஏற போகுதுன்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வரப்போகுது. ஸோ அந்த 15 பாயிண்ட்டை மொத்தமாக கேப்சர் பண்ணோமா இல்லை நம்மளுக்கு அதில் எவ்வளோ தேவைப்படுறது. ஏன்னா நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணும் போது மூவ்மெண்ட்ன்ற போது அதில் வேரியேஷன் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அது தீட்டா காமா எக்ஸ்பைரி ட்ரேடு கிட்ட இருக்குது டேஸ்ன்னும் போது அது வேரியேஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம வாட்ச் பண்ணோம். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன டீல் பண்ணுது, மொத்த கேபிட்டலும் போடாதீங்க, லிமிட்டா கேபிட்டல் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பேப்பர் ட்ரேடோ ஒரு லேர்னிங்கை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அப்புறமா இது உள்ள வாங்க. எடுத்தோடனே காசு போட்டு யூடியூப்ல நான் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துட்டேன் இதுக்கு பார்த்தேன் எனக்கு யாரோ கால்ஸ் கொடுத்தாங்கன்னு எடுத்துறது தப்பு. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு 1%, 2%, 3% கால்குலேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நம்ம ரிஸ்க் வைக்க போகிறோம், எவ்வளோ அகேன்ஸ்ட் அதுக்கு ப்ராஃபிட் வைக்க போகிறோம். 1:2, 1:3, 1:4. மார்க்கெட்டில் கண்டினியூட்டி ஆச்சுன்னா ட்ரேடு ட்ரையல் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. பட் நம்ம உள்ள நுழையும் போதே எனக்கு இவ்வளோதான் தேவை ப்ராஃபிட் இவ்வளோதான் போது தான் கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது. ரைட். பாயிண்ட் நம்பர் 3 என்ன பண்ணுறோம், ஸோ காலையில் வந்தவொடனே மார்க்கெட்டில் சூப்பராக இருக்குதுன்னு ஒரு என்ட்ரி போட்டுட்டு எடுத்துட்டு சின்ன லாஸ் ஆயிடுச்சுன்னா கூட இம்மீடியட்டாக அதை வந்து அக்ரஷனாக போயிட்டு நம்ம ஒரு ஓவர் ட்ரேடிங் பண்ணி அதை சேஸ் பண்ணி மார்க்கெட்டோடைய கண்டிஷனே பார்க்க போகிறது இல்லை. நேரோ ரேஞ்சில் இருக்குதா, சைட் பவுண்ட் இருக்குதா, இல்லை இன்னைக்கு அப்படியே காமாக இருக்கும் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் கூட போயிட்டு நம்ம விட்ட காசை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிவேஞ்ச் ட்ரேடிங்கில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஓவர் ட்ரேடிங் ஒன்று தான், ரிவேஞ்ச் ட்ரேடிங் ஒன்று தான். அக்ரஷனாக போகாதீங்க. ஃப்ரெஷ் மைண்ட் வித் அ ஃப்ரெஷ் ட்ரேட். காலையில் உள்ள வரீங்களா 1-2 ட்ரேட் பண்ணிட்டு விட்டுடுங்க. அன்னைக்கு செட் ஆகலையா அமைதியாக விட்டுடுங்க. மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் தேர். இன்னும் இருக்காது, கேபிட்டல் மட்டும்தான் இருக்காது. ஸோ கேபிட்டல் நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா எப்போ வேணால் ட்ரேட் பண்ணலாம். முதல்ல ட்ரேடை கேபிட்டலை உள்ளே போடாத என்னென்ன பண்ணலான்றதை நீங்கள் கற்றுக்கணும். அது கற்றுக்கிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஒரு ட்ரேடிங்கில் ஓவர் ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். விட்டுட்டோம்னு சொல்லிட்டு அன்னைக்கே நம்ம எடுக்கணுன்றது விஷயம் இல்லை. அன்னைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட். மேக்ஸிமம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் ரேஞ்சிலே போயிட்டு இருக்கும். பேங்க் நிஃப்டி ஒரு 50-60 பாயிண்ட் ரேஞ்சில் போய் அது உள்ள போய் நான் ஃபைட் பண்ணி எடுப்பேன்னு சொல்லும் போது அது உங்களுக்கு புரியாது. நீங்க ஜூம் பண்ணி பெரிய டைம் ஃப்ரேம்ல போகும்போது தான் நீங்க பண்ண தப்பு அன்னைக்கு ஈவினிங் தான் புரியும். இன்னைக்கு மார்க்கெட்ல மூவ்மெண்ட்டே இல்லை, ஆனா நம்ம உள்ள போய் கஷ்டப்பட்டு நம்ம அந்த ப்ராஃபிட் பண்ணோம், அதனால போயிருக்கோம். மறுநாள் ஈஸியான ஒரு மார்க்கெட் கண்ணெதிரில் ஏறிட்டு இருக்கும், நீங்க அமைதியா பார்க்க வேண்டிய நிலைமைக்கு ஆகும். பாயிண்ட் நம்பர் 4 என்ன பண்ண போறது, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ட்விட்டர்ல மெசேஜ் வந்து சோஷியல் மீடியால சொல்லிட்டாங்க, ஒரு கால்ஸ் கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல இருந்து புட் சைட் போகுது, இந்த இடத்துல கால் சைட் போகுதுன்றது இமீடியட்டா ஜம்ப் பண்ணிட்டு அந்த பிரைஸ்ல போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேஞ்ச் வந்துச்சு. அவங்க சொல்ற ஸ்டாப் லாஸ் 1:1, 1:2, 1:3 எவ்வளவு ஸ்டாப் லாஸ் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கிட்டு போறீங்க. ஒரு மென்டரிங் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து அவங்க ஏறுதுன்னு சொல்லும் போது ஸோ யார் சொன்னாரு கூட உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். இந்த இடத்துல ஏன் எடுக்க சொன்னாங்க, அது ஏன் ஸ்டாப் லாஸ் இவ்வளவு கொடுக்குறாங்க, இந்த இடத்துல நிஜமா போதா. ஏன்னா ஒருத்தர் ப்ரிடிக்ட் பண்ணி நேற்று சொன்னது இன்னைக்கு நடக்கணும் போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஏன்னா எவ்ரி மார்க்கெட் இஸ் ஹைலி வாலடைல். அடுத்த 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் என்ன நடக்க போகுதுன்றது தான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா ஒரு ஆப்ஷன் பையிங்ல நம்மளுக்கு ஒரு 15 பாயிண்ட் தான் ஆப்ஷன்ல பிடிக்கணும் போது ஒரு 30 பாயிண்ட் மூவ்மெண்ட் அடுத்த 10 நிமிஷம் மார்க்கெட் என்ன பண்ணுது, ஏறுதா இறங்குதா தெரிஞ்சா மோர் தென் எனஃப் ஃபார் அன் ஆப்ஷன் பையர்.
புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்க இந்த இடத்துல போயிட்டு ஒரு நியூஸ் பேஸ்டோ ஒரு யூடியூப்ல யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்றதுக்காக இமீடியட்டா நீங்க போட்டு ஒரு நிஜமான காசை உள்ள போடும் போது டெஃபினட்டா தட் இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட். பாசிட்டிவ் வந்துச்சுன்னா குட், பட் அது கண்டினியூஸா பாசிட்டிவும் தராது. ஸோ எவ்ரி ஸ்ட்ராட்டஜி ஆர் த மெத்தட் யூ ஆர் ஃபாலோயிங் அது பேக் டெஸ்டிங் இருக்கணும். பேக் டெஸ்டிங்னா என்ன? இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது 50% ப்ராஃபிட் வருதா, 60% வருதா, 70% வின்னிங் ரேட் என்ன இருக்குதுன்னு நீங்க அனாலிசிஸ் பண்ணாத உள்ள போய் காசு போடாதீங்க. பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க, எதனா பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. லேர்னிங் பண்ணுங்க. டிமேட் அக்கௌண்ட்டை காலியா பண்ணிட்டு ஆர்டர் பஞ்ச் பண்ணுங்க. ஆர்டர் வந்து நீங்க மார்க்கெட் ஆர்டர் போடாதீங்க. இந்த ஆர்டர் போடும்போது இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்னு சொல்லி ஒரு பஞ்ச் அடிக்கும். பட் உங்களுக்கு டைம் தெரிஞ்சிடும் எந்த டைம்ல என்டர் ஆகிக்கிறீங்கன்னு. அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் நம்ம பண்ற ஸ்ட்ராட்டஜி. ஒரு கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. இமீடியட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி கத்துக்கணும்னே ஒரு யூடியூப்ல சொல்லிட்டாங்க, ட்விட்டர்ல சொல்லிட்டாங்க, ஒரு கால்ஸ் கிடைச்சது நம்மளுக்கு, ஒரு மென்டரிங் பண்ணா கூட அவங்க சொன்னா கூட அந்த இடத்துல எதுக்கு எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு புரிதல் இருந்தா தான் ஃபர்தரா நீங்க லாட் சைஸ் சரி ஒரு 30 ரூபா 32 ரூபாய்க்கு ஆப்ஷன் போயின்னு இருக்குதுன்னும் போது ரேட்டு அந்த இடத்துல வந்து லாட் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த இடத்துல உங்களுக்கு புரிதல் இருக்கணும். எதுக்காக இந்த இடத்துல ட்ரேட் நம்ம எடுக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க புரிதல் இருந்துச்சுன்னா மோர் தென் என்எஃப். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ அவங்க சொன்னதை நீங்க எடுக்கவும் எடுக்கலாம், எடுக்கட்டியும் போகலாம். அதுக்கு தான் ஒரு 2 to 3 months ஆஃப் மென்டரிங் இஸ் ஆல்வேஸ் எசென்ஷியல். ஒரு 3 வாரத்துக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு லாட் போடலாம், அடுத்த லாட் 2 லாட் போட்டு அப்படியே ஸ்டேபிளா ஒரு 1 month ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேபிளான ட்ரேடரா மாறுறதுக்கு லேர்னிங் முடிச்சுட்டு ஒரு 2 to 3 months மார்க்கெட் உள்ள ஸ்லோவா ஆழம் பார்க்கணும். எடுத்தோடனே ஜம்பிங் கொடுத்துறாதீங்க. காசை வேஸ்ட் பண்ணிட்ட பிறகு லேர்னிங்ல இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அன் இமோஷனல் ட்ரேடிங். இமோஷனல் ட்ரேடிங்னா ஒரு லாஸ் ஆயிட்டா இமீடியட்டா பேனிக் ஆகிட்டு உட்காந்துடுறது. லாஸ் ஆகும்னு தெரியும், தப்பான இடத்துல என்டர் ஆகிட்டு ஒரு கேண்டில் கலரை பார்த்துட்டு அவசரப்பட்டு ஜம்ப் பண்ணிட்டு அப்புறம் பேனிக் ஆகுறதுல அவசரம் இல்லை. திடீர்னு ப்ராஃபிட்டை பார்த்துன்னு ஓவரா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காரதும் தப்பு. ஸோ 2 டைம்லயும் நீங்க இமோஷனலா கண்ட்ரோல் பண்ணுங்க. ப்ராஃபிட் வந்தாலும் ஜாஸ்தி நான் பண்ணிட்டேன் பாரு. ட்ரேடிங்கை வந்து உங்களுக்காக பண்ணுங்க, இன்னொருத்தருக்கு பண்ணாதீங்க. நீங்க ப்ராஃபிட் பண்ண போறீங்க, இது ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் பண்ணும்போது இது இந்த ப்ராஃபிட்டை நீங்க இன்னொருத்தர் காட்டி நான் பெருசா பண்ணிட்டேன்றது அன்னைக்கு ஒரு நாள். அது டெய்லி பண்ணாதான் அது ஒரு ட்ரேடர். நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் ப்ராஃபிட் பண்ணிட்டு அதை காட்டிடும் போது தப்பாயிடும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒரு மென்டரால ஒரு இடத்துல எடுத்துக்கோன்னு சொல்லும் போது அதை டெய்லி ஏன் அங்கிருந்து எடுக்க சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரிதல் இல்லாத நீங்க பண்ண முடியாது. இமோஷனல் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேனிக் ஆகுறதும் தப்பு. செல்ல பண்ணிட்டு லாஸ் ஆகிட்டு உக்காந்துட்டு அதுக்கு தான் ரிவெஞ்ச் ட்ரேட் வரும் அடுத்தது. ஸோ ஒரு என்ட்ரியில ரொம்ப ரோல் பிளே பண்ணுது, அதுல எல்லாமே அடங்கிடுது. ஒரு என்ட்ரி இல்லவே இல்லை சார், ஐம் வெயிட்டிங் ஃபார் அ குட். ஸோ நம்ம ட்ரேடிங்ல லைவ் ட்ரேடிங்ல பார்க்கும்போது சொல்லுவோம். ஸோ ஐ அப்ரிஷியேட் மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் வைஸ் ஒரே லைன்ல சார் ஐம் வெயிட்டிங் ஃபார் அ ரைட் சான்ஸ் டு என்டர். நம்மளே சொன்னா கூட அவங்க என்டர் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம மென்டர் சொன்னாதான் நம்ம எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு புரிதல் இருக்கும்போது டெஃபினட்டா தே கோயிங் டு மேக் லைக் கேபிட்டல்ல ஒரு 3 to 5% or 10% கூட அது டிராக் ஆகி போயிடும். பட் பேசிக்கா எந்த ஒரு என்ட்ரியும் வந்து ஸ்கேல்பிங்கா தான் என்டர் ஆகும். அந்த ஸ்கேல்பிங் என்ட்ரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் லாங் ட்ரேடா கண்டினியூ ஆகும். ஸோ பாயிண்ட் நம்பர் 6ல என்ன பண்ணும், இம்பார்ட்டன்ட் இன்னும் முக்கியம், ஸ்ட்ரைக் ப்ரைஸை என்னென்ன கேஷுவலா இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஓடிஎம் எங்க இருக்குதுன்னு பார்த்து எடுத்துட்டு அதை வாங்கிட்டு ஒரு 20 ரூபா போகுது, 5 ரூபா போகுது, 10 ரூபா போகுதுன்னு உங்ககிட்ட காசு கம்மியாகிறதுனால அந்த ஓடிஎம் மூவ் ஆகும்னு நினைக்காதீங்க. எவ்ரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இதனுடைய வாலட்டிலிட்டி எவ்ரிதிங் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி. ஓஐ பத்தி டிபெண்ட் ஆகும், தீட்டா வேகா காமா இதெல்லாமே டிபெண்ட் ஆகும். ஸோ இது இல்லைன்னாக்கா மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லை. இந்தியன் மார்க்கெட்ல மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ல தீட்டா டிகே இருக்கு. நீங்க ஃபாரெக்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது ஸோ யூ டோன்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் எக்ஸ்பைரி, அந்த டிகே இருக்காது. பட் இங்க டிகேவால தான் காசு பண்ணுது. அது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான பூன். அவங்க சம்பாதிக்கிறதுக்கு டிகே இருந்தால் தான் சைட்வைஸ் மார்க்கெட்ல ஆப்ஷன் டிகே ஆகும்போது ஈஸியா அவங்க காசு பண்ணிடுவாங்க. பட் ஒரு 30 பாயிண்ட் ஸ்பாட்ல போகும்போது 15 பாயிண்ட் ஆப்ஷன்ல கொடுக்குறது, அதே எக்ஸ்பைரி அன்னைக்கு இதே 30 பாயிண்ட் போகுது, ஆனா 15 பாயிண்ட் நம்மளுக்கு ஆப்ஷன்ல கொடுக்கல. இதுக்கு ரீசனே இதுதான், இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி. ஏன்னா உங்களுக்கு வாலட்டிலிட்டி சப்போஸ் உங்களுக்கு ஐவி ஜாஸ்தியா இருக்கும் போது நீங்க டெஃபினட்டா உங்களுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் ஜாஸ்தியா தான் இருக்கும். அது ஸ்லோவா காம் டவுன் ஆயிட்டு அந்த பிரைஸ் மாறும் போது தான் நீங்க வெயிட் பண்ணி உள்ள போகணுமே ஒழிய ஓஐ ஜாஸ்தியா ஐவி ஜாஸ்தியா இருக்குது பிரைஸும் ஜாஸ்தியா இருக்குதுன்னு அங்க போனீங்கன்னா லாஸ் இமீடியட்டா நடக்கும். தெரிஞ்சும் உங்களுக்கு அதுல போய் மாட்டாதீங்க. பெஸ்ட் திங் ஆஸ் அ பிகினர் யூ கேன் ஈஸிலி அவாய்ட் இட். சி உங்களால முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். உங்க கண்டிஷனை ஃபேவரபிள் 1 to 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் கூட போட்டு வச்சுங்க. என் கண்டிஷன் ரெடியானா தான் நான் உள்ள என்டர் பண்ணுவேன்னு நீங்க மனசு என்னைக்கு வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ப்ராஃபிட். லெட் இட் பி 1 மினிட்னா யூஸ் பண்ணுங்க, 3 மினிட்னா யூஸ் பண்ணுங்க, 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வரைக்கும் போங்க. டைம் ஃப்ரேம் இஸ் நாட் த ப்ராப்ளம். த ப்ராப்ளம் இஸ் த பிகர் த டைம் ஃப்ரேம் லெசர் உங்களுக்கு ட்ரேட் கிடைக்கும்.
சின்ன டைம் ஃப்ரேமில் சீக்கிரம் ட்ரேட் வரும். பட் சீக்கிரம் ட்ரேட் வந்தால் கூட நம்ம எடுக்க போகிறதுன்னா ஒரு நிஃப்டியில் ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் ஸ்பாட்டில் மூவ் ஆகும்போது நம்மளுக்கு 12லேருந்து 15 பாயிண்ட் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். அதுக்கு நம்மளுக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேம், பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு சின்ன டைம் ஃப்ரேமில் எடுக்கிறோம். தட் வாஸ் மோர் தென் என்ன, அதில் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எமோஷனல் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிங்கோ. செலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக் ப்ரைஸ் இஸ் 6th பாயிண்ட். பர்ஃபெக்டான ஸ்டாக் ப்ரைஸ் இந்த மணி கரெக்டான இடத்துல நீங்கள் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ரேட்டு ஜாஸ்தியாகுதா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லாட் சைஸை குறைச்சிக்கோங்க. புரியுதா? லாட் சைஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது, லாட் சைஸை குறைச்சி. எஸ், நெக்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி ட்ரேடில் போயிட்டு நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜபிள் விஷயத்த அவாய்ட் பண்ணிடுறோம். எதை, ஒரு ஐவினா என்ன, ஒரு இன்ட்ரென்சிக் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டினா என்ன, தீட்டா வீக், பட் ரொம்ப டீட்டெயில் தேவை. அதை பைபாஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு மார்னிங் ட்ரேடில் நாளைக்கு இன்னும் 3 நாளுக்கு இது எக்ஸ்பைரி, நேற்று எக்ஸ்பைரி ஆச்சு, இன்னைக்கு இது புது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆச்சு டேட்டுன்னும் போது அன்னைக்கு வந்து வெறும் வால்யூமும் மொமெண்டமும் வச்சு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துடலாம். மேபி அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தீட்டா டிக்கெல்லாம். ஆனால் அதே வந்து எக்ஸ்பைரி ட்ரேடு நாளைக்கு இருக்குது, இன்னைக்கு மதியத்தில் இருக்குதுன்னும் போது அதே ட்ரேடு அன்றைக்கும் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பிகினராக நீங்கள் எல்லா நாளும் எடுக்கிற ட்ரேடு எல்லா நாளும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டை கொடுக்காது. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி ஒர்க் அவுட் ஆனாலும் உங்கள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை நீங்கள் குறைச்சிக்கணும் ப்ராஃபிட்டில். ஒரு நார்மலான ட்ரேடில் உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 15 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா இந்த எக்ஸ்பைரி அன்றைக்கி உங்களுக்கு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான். பட் ரிவர்சலாவோ எனி டைம் இட் ஷுட் பி ரெடி. ஒரு ஸ்டாப் லாஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த என்ட்ரிலேருந்து சி சைடோ பி சைடோ ஏறப்போதுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த இடத்துலேருந்து மேலே போயிடணும். இது உங்களோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன் நடக்கலைன்னும் போது ஒரு 4-5 பாயிண்ட் கீழே வரும். அட் அ கிவன் டைம் ஒரு வால்யூம் ஒரு பம்ப் ஆச்சுன்னா உள்ள அதை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ஒரு 1 மோர் லோயர் லோக்கு போகும்போது அந்த இடத்துல பீட் பண்ணுறது தான் ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் வாங்கறதுலேருந்து மேலே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. whenever it is going to touch the same entry price வெளியே வந்துடுறீங்க. பட் உங்களுக்கு வாங்கினோடனே அப்போ நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து கீழே நான் 1 கொடுக்குறேன், மேலே 2 கொடுக்குறேன், திருப்பி 1:2 1:3 நீங்கள் போட்டுன்னு போனீங்கன்னா எங்கே வேணால் போட்டுட்டு எங்கே வேணால் 1:2 கொடுத்தா நீங்கள் போடுற இடமெல்லாம் அடிச்சுன்னு தான் இருக்கும். ஸோ என்ட்ரி ப்ரைஸ் பர்ஃபெக்டாக இருந்த பிறகு தான் ஸ்டாப் லாஸ்ன்றது ஒன்று வேலை செய்யும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் லிவரேஜ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இல்லை, அப்போ வந்து ஆப்ஷன்ஸில் லிவரேஜ் கொடுப்பாங்க. ஆப்ஷன்ஸ்ன்றது ஃபியூச்சர்ஸ்லையும் ஸோ ஸ்டாக்ஸ்லையும் லிவரேஜ் எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ அது அவாய்ட் ஆயிடுச்சு என்எஸ்சியில். இப்போ அவாய்ட் ஆகிட்டு இருக்கிற காசை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கொண்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த போர்ட்ஃபோலியோக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து ஒரு ஃபண்டை அவங்களே எடுத்து வச்சுன்னு இந்த ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு 90% அதுலேருந்து எடுத்துட்டு அவங்க ட்ரேட் பண்ணிவிட்டு அன்றைக்கி இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பேட்டர்ன் இருக்குது. போர்ட்ஃபோலியோவை வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு அது ஒரு ஹெட்ஜிங் மாதிரி பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கு அது இதில் பட் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு ட்ரேட் இன் கிரிப்டோவில் இதே கண்டிஷன் போடாதீங்க. அதில் வந்து உங்களுக்கு லிவரேஜ் கண்ணாமுன்னான்னு தராங்க, 200% மேலே தராங்க. பட் நீங்கள் வந்து லிவரேஜை கரெக்டாக யூஸ் பண்ணும்போது ஒரு மிடில், ஸோ எது இப்போ நான் சொல்லியிருக்கணும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கரெக்ஷன் இருக்குது. ஸோ லிவரேஜ் நம்ம கரெக்டாக வச்சோம்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜ்லேயும் காசு மிச்சமாகும், பட் ப்ராஃபிட்டும் கரெக்டாக இருக்கும். இல்லைண்ணா எனக்கு கம்மியாகுது காசுனா எது எங்கே வந்தாலும் சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வருது. உங்களுடைய என்ட்ரி ப்ரைஸை கரெக்டான இடத்துல எடுக்கும் போது எல்லாமே மறைஞ்சிடும். ஸோ எல்லாமே சுற்றி ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் வந்து நிற்குது. தப்பான என்ட்ரி, கலர் கேண்டில் பார்த்தேன் க்ரீன் வாங்கினேன், ரெட்டை பார்த்தேன் பி சைடு வாங்கினேன்றது அவாய்ட் பண்ணிவிடுவோம். எதுக்காக நடக்குது, மார்க்கெட் பார்க்கறது ஒன்று நடக்கிறது ஒன்று, அதை புரிஞ்சுக்கணும். தேர் இஸ் ஆல்வேஸ் தேர் 11 எஃப்ஐ பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு எஃப்ஐ பிளேயர் கூட மார்க்கெட்டை ஒரே ஒரு நாள் அவர்கிட்ட கொடுத்துட்டா ஒரு நிஃப்டியை ஒரே நாள் அவர் மட்டும் சிங்கிளாக மூவ் பண்ணுவார் அகேன்ஸ்ட் த ரீட்டைலர்ஸ். ஆனால் ஆஸ் பர் செபி நார்ம்ஸில் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே பம்ப் அண்ட் டம்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது யூ ஹாவ் அ ஃப்ரீ ட்ரேட்ஸ்னு ஒன்று வரும். ஒரே கேண்டலில் பார்த்தீங்கன்னா 30-40 பாயிண்ட் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்லாம் கூட போயிடுச்சு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு செபி அட் அ கிவன் டைம் இவ்வளோ தான் உள்ளே போனோம் பம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அது அவாய்ட் ஆனதுனால தான் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் ஆகுது. ஸோ ரீட்டைலர்ஸ் வந்து நீங்கள் வின் பண்ணி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. அரௌண்ட் 1500 crores to 4000 crores ஒரு நாளும் நேற்று போட்டு இன்னைக்கு எடுப்பாங்க, இன்னைக்கு போட்டு நாளைக்கு எடுப்பாங்க, பம்ப் ஆயிருக்குது. எஃப்ஐடிஐஸ் கேபிட்டல்ஸ் மாணவரே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபைட் பண்ணுறாங்க இந்தியனுடைய ரீட்டைலர்ஸை யார் சாப்பிடணும்னு. ஸோ உங்களுக்கு புரிதல் இருக்கணும், நீங்கள் வின் பண்ணல, அவங்க பாவம் பார்த்து விட்ற காசு தான் நீங்கள் ப்ராஃபிட்டாக பண்ணுறீங்களே ஒழிய அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ செலக்ட் த ரைட் என்ட்ரி இது எதுவுமே சாத்தியம் இல்லை. நெக்ஸ்ட் லிவரேஜ் முடிச்சு
இப்போ நீங்கள் முடிஞ்ச உடனே இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே விஷயம் பண்ணுங்க. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி எங்கே பார்த்தாலும் சரி, எந்த வித கத்துறல், ஒரு பிரேக் அவுட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கிராஸ் ஓவர் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இண்டிகேட்டர் போட்டாலும் சரி, 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டு, அதே மாதிரி பிரேக் டவுன் ஆகிட்டு எங்கனோ ஒன்று போயிட்டு இருக்குதுனாலும் நீங்கள் எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கும் அது தெரியும். ஒரு பெரிய பிளேயருக்கு டெஃபினட்டாக தே நோ இட். ஒரு எம் பேட்டர்னு, டபிள்யூ பேட்டர்னு, அந்த பிரேக் அவுட் 15 மினிட்ஸ் அவங்களுக்கு தெரியுது. அதனால ஈஸியாக நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லி அவங்க விடுறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த இடத்த நீங்கள் வந்து காசு போடாத ஒரு பேப்பர் ட்ரேடிங்காக போட்டாலும் சரி, பேப்பர் ட்ரேடிங்கே தேவையில்லை. அழகாக டிமேட் அக்கௌண்ட்டை காலி பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டர் பஞ்ச் பண்ணுங்க. மார்க்கெட் ஆர்டர் போடாதீங்க. ஒரு லிமிட் ஆர்டரில் போடும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த டைமும் தெரியும், காசு இருக்காது அதில். அப்போ நீங்கள் என்ட்ரி ப்ரைஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒரு 10 நாள் 20 நாள் வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் எடுக்கிறது லைவ்ல நீங்கள் எடுக்கும் போது டெஃபினட்டாக இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும். இதெல்லாமே எடுத்துட்ட பிறகு ஒரு ப்ராஃபிட் வந்துடுச்சா இமீடியட்டாக, இது 10th பாயிண்ட் நம்பர் 10. இது ஒரு ட்ரேடிங் ஜேர்னல். அது என்ன பண்ணுதுன்னா ஒன்றுமே இல்லை விஷயம். நீங்கள் மறந்துடுவீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. கரெக்டான ஓடிஎம் ப்ரைஸ் எப்படி, எதை வச்சு செலக்ட் பண்ணோம், என்ட்ரி எதை வச்சு செலக்ட் பண்ணோம், என்னென்ன கண்டிஷன் பார்த்தோம், ஸ்பாட்டில் என்ன கண்டிஷன் பார்த்தோம், டைம் ஃப்ரேம் பெருசு என்ன பார்த்தோம், சின்னது என்ன பார்த்தோம், என்ட்ரி எதில் எடுத்தோம். ஸோ இதுலேருந்து எவ்வளோ லாபம் நம்மளுக்கு வந்துச்சு, இது என்ன கிழமை, இங்கேருந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி எவ்வளோ தூரம் இருக்குது, ப்ரீமியம் உடைய மூவ்மெண்ட்னா, இந்தியா வீக்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாயிண்ட் எழுதணும். இதில் எனக்கு 10 பாயிண்ட் வந்துச்சு, இதில் எனக்கு 5 பாயிண்ட் லாஸ் ஆச்சு. நீங்கள் எழுதும் போது வாட் அ கிவன் டைம் அந்த ட்ரேடிங் ஜேர்னலில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கே ஒரு விஷயம் புரியது வந்துடும். கேம்பிளிங் இருக்காது அதில். அப்போ இந்த விஷயத்தில் போகும்போது எனக்கு மார்க்கெட்லேருந்து பேக் டெஸ்ட் பண்ண மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீல் கிடைச்சிடும். ஒரு 10 பாயிண்ட் எனக்கு ப்ராஃபிட் வருது, 5 பாயிண்ட் ப்ராஃபிட் வருதுன்னு நீங்கள் என்றைக்குமே எல்லாரையுமே நம்பின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அட் அ கிவன் டைம் ஒரு 4 மாதம் ஒருத்தரை நம்பலாம். 4 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் சொந்தமாக ட்ரேட் பண்ணணும்னா ஏதோ குறையுது உங்ககிட்டன்னு அர்த்தம். எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன், இறங்க சொன்னேன் எடுத்துட்டேன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கால்ஸ் கொடுத்தாங்க, மெசேஜில் அமிச்சாங்க, இதில் அமிச்சாங்க, எல்லாம் வேணா பண்ணுங்க. யாருமே நம்ம தப்பு சொல்லலை. அவங்க கொடுத்தாங்க, அதை நீங்கள் செக் பண்ணி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணீங்களா இல்லையா, இதான் கேள்வி. ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணாத இன்னொருத்தர் கொடுக்குறது எடுக்கிறீங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மைண்டில் வைப்பாங்க. ஒரு பிரெட் வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை யாருன்னா எடுத்து கையில் இருந்தா கொடுத்து சொல்லி கொடுப்பாங்கன்னா இல்லை. எவ்வளோ ட்ரேடர்ஸ் கான்க்ளேவ் நடக்குது, எல்லாருமே ஒரு 10 பேர் பயங்கரமாக பேசுவாங்க. அவங்க 10 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்பட்டு போட்ட ஸ்ட்ராட்டஜி இருந்தான்னு சொல்லி யாருமே கையில் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்களா உக்காந்து இது எதுக்காக என்ட்ரி பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னு நீங்களா ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் எழுதும் போது அப்போ உங்களுக்கு புரிதல் வரும். நீங்கள் 10 பேருக்கு நாளைக்கு சொல்லிக் கொடுக்குற நிலைமைக்கு மைண்ட் செட் வரும் உங்களுக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 25லேருந்து 30 மெம்பர்ஸ் ஒரு லைவ் ட்ரேட் கூகுள் மீட்டில் பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நம்ம வரும் 3 to 5% ஆஃப் த ப்ராஃபிட். 1லேருந்து 2 லாட் போட்டுட்டு அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ பாயிண்ட்ஸ் நம்ம 40னா வரட்டும், 30னா வரட்டும், 50னா வரட்டும், அது பிரச்சனை இல்லை. ஒரு 20 பேர் வரும்போது அவங்க 1-in-1 செஷனில் அவங்களால நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியும், பேர் சொல்லி கேட்க முடியும். ஒரு 66,000 ப்ராஃபிட்டோ இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணுறது ஒரு 23,000 இது மாதிரி பண்ணும்போது ஒரு டிசிப்ளின் தேவைப்படும். டெய்லி நம்ம ட்ரேட் இருந்தால் 41,000 பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் தேர்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் காசு பண்ண முடியுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம். உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு அது லாஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அந்த டைம் ஆஃப் என்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் இட் இஸ் அ லாஸ், ப்ராஃபிட்னா பிரச்சனை இல்லை, எனக்கு டைம் வேணாம். பட் லாஸ் ஆயிருந்தா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்த டைமில் என்ட்ரானாங்கன்றது ஒரு 3,000 ரூபாய் கேபிட்டலில் 3,000 ரூபாய் ப்ராஃபிட் எக்ஸ்பைரியில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அந்த லேர்னிங்கில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லோவாக ஒரு 3 மாதம் ஒரு மென்டரிங் வரும்போது ஸ்லோவாக நீங்கள் லெவல் ஆகிடுவீங்க. அடுத்தது உங்களுக்கு யாருமே தேவைப்பட மாட்டாங்க. ஒரு 11,000 ப்ராஃபிட் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஒரே ஒரு ட்ரேடில் 1 or 2 ட்ரேட்ஸில் டிசிப்ளினாக எடுத்து அவங்க ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரே ஒரு ட்ரேடில் கூட ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 1-2 ட்ரேடு நம்ம பர்ஃபெக்டாக எடுக்கும் போது உங்களுக்கு அந்த டிசிப்ளின் மெயின்டைன் ஆகும். 3 to 5% நான் கொடுக்குற பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கூட வரட்டும், தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த டிசிப்ளின் மெயின்டைன் போது உங்கள் கேபிட்டலில் ஒரு 3 to 5% உங்களால் எடுக்க முடியுதா, இதுதான் ஒரு விஷயம். கரெக்டாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு காலையில் ஒரு 8:45க்கு நம்ம ஒரு ரெடி ஆகிட்டு 9 o'clock ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் ஒரு 10 நிமிஷம். மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுது, நேற்று மதியத்துக்கு மேலே மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு காலையில் மார்க்கெட் என்ன பண்ணுது, நிஃப்டி என்ன சொல்லுது, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுது, இந்தியா விக்ஸ் என்ன சொல்லுது, இதெல்லாம் பேஸ் பண்ணும்போது யூ வில் கம் டு அ கன்க்ளூஷன். மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா, கேப் டவுனா, சைட் வைஸ் மார்க்கெட்டா, இல்லை ரேஞ்ச் பவுண்ட் இருக்க போதா, என்ன இருக்குது மார்க்கெட்டில், எதனா நியூஸ் இருக்குதா, இதெல்லாம் பேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் தான் நம்ம சொல்லிடலாம். லைக் லாட் சைஸை குறைக்கணுமா இல்லை ஏற்றணுமா, எந்த இடத்துல போடணும் இல்லை வெயிட் பண்ணணுமா ஒரு 5 minutes. பட் டைமிங் வில் பி 9:15லேருந்து ஒரு 9:30 9:45 முடிஞ்சு போகுது அந்த 3 to 5%. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அது கரெக்டாக கொடுத்துன்னு இருப்போம். அவங்களும் சில பேர் வந்து அந்த ப்ரீமியம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வேரியேஷன் இருக்கும். ஸோ செலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆல்சோ வில் பி கவுண்டட் இன் டு இட். அவங்களுக்கு ஒரு மென்டரிங் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் போது
மெயின் விஷயம் இதில் என்னன்னா, லாஸ் ஆச்சுன்னா உங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸு டைம் ஆஃப் என்ட்ரி வித் செகண்ட்ஸ் அந்த ஆர்டர் காப்பே எனக்கு அனுப்பணும். அப்போ தான் கரெக்டாக தெரியும் உங்கள் நெட்டில் ப்ராப்ளம் இருக்கா, மொபைலில் ட்ரேட் எடுக்கிறதுனால இஷ்யூ வருதா, லேப்டாப்பில் எடுக்கிறதுனால இஷ்யூ வருதா, இஷ்யூ எதனால் வருது, வென் அதர்ஸ் ஆர் மேக்கிங் ப்ராஃபிட் ஒய் த பர்டிகுலர் பர்சன் அவங்க ஏன் பண்ண முடியலன்னும் போது ஒன் இன் ஒன் செஷன் அவங்கள கூப்பிட்டுட்டு கொடுக்கும் போது அவங்க எங்கே தப்பு பண்ணாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரேடு கொடுத்து அந்த லாஸ் ஆனதை மேக்ஸிமம் பேட்சப் பண்ணுவோம் செட்டப் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ் மைண்ட் வித் ஃப்ரெஷ் ட்ரேட் கான்செப்டில் தான் இருந்தால் கூட அந்த நேரத்தில் கொஞ்சம் நல்ல கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா இது 30 பாயிண்ட் வரட்டும் 40 பாயிண்ட் வரட்டும் மார்க்கெட் அதை பற்றி விஷயம் இல்லை. ப்ரொஜெக்ஷன் பெருசாக இருக்கலாம், பட் எடுக்க போகிற பாயிண்ட்டு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தேவை. 12 பாயிண்ட் 3 to 5% 5 பாயிண்ட் தேவைன்னும் போது அதுலேயே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இதை பிளான் பண்ணி செய்யும் போது ஐ ரிம்லி ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஏன்னா அவங்க அவ்வளோ டிசிப்ளினாக ட்ரேட் எடுன்னு சொன்னால் கூட ஐம் வெயிட்டிங் சார் ஃபார் த ரைட் என்ட்ரின்னும் போது டெஃபினட்டாக அவங்க ஒரு பேக்கப் மைண்டில் இருக்குது. செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணாத எடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு இடத்துல என்ட்ரி கொடுக்குறோன்னா அந்த என்ட்ரி ஏன் ரிவர்ஸ் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போவோம், இல்லை எங்கேருந்து மேலே போகுது, கால் சைடு போகணுமா புட் சைடு போகணுமா. நிஃப்டி கொடுத்தா சில பேர் பேங்க் நிஃப்டி எடுக்கிறாங்க. ஸோ சில பேருக்கு பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பெருசாக இருக்குது வேலைன்றதுனால நிஃப்டிலேயே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ மெயின் விஷயம் வந்து லாஸ் ஆகக்கூடாது, இதுதான் விஷயம். ஒரு டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு க்ரோத் கரெக்டாக இருக்கும். கேபிட்டல் ஒரு 3 மாசத்துல நீ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு டிசிப்ளின் நீங்கள் கில் சுவிட்ச் அழுத்தினாலும் சரி, உங்களால் ட்ரேட் பண்ணாத இருந்தாலும் சரி, 1லேருந்து 2 ட்ரேட் ஃப்ரெஷ் மைண்ட் வித் ஃப்ரெஷ் ட்ரேட். காலையில் ஒரு ட்ரேட் எடுத்தோமா இன்னொரு ட்ரேட் எடுத்தோமா முடிஞ்சிடுச்சு. மார்க்கெட் எங்கன்னா போட்டோம், அதுக்கு மேலேனா போட்டோம் கீழேனா போட்டோம், அது உங்கள் ப்ராப்ளம் இல்லை. ஷட் டவுன் பண்ணிட்டு போயிடுங்க. சில பேருக்கு அந்த அக்ரெஷன் இருக்கும், காசு நிறைய இருக்கும், கேபிட்டல் நிறைய வரும், பெரிய ப்ராஃபிட் பண்ணும்போது தான் பெரிய லாஸும் வருது. ஸோ லாஸை கரெக்டாக கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த காலையில் இந்த 10 ஸ்ட்ராட்டஜியும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணும் போது அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இதில் போட்டு அப்ளை பண்ணும் போது நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு 1-2 நாள் தப்பு பண்ணலாம். டெய்லி என்னால் லாஸ் ஆகுது சார் எடுத்தா முடியலன்னும் போது டெஃபினட்டாக உங்களுதுல ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு லேர்னிங்கில் கான்சன்ட்ரேஷன். அதனால தான் உங்களுக்கு 3 மாதம் அது கண்டினியூட்டி கொடுக்குறோம். நாங்கள் எப்போ வேணால் நீங்கள் ட்ரேடிங்லேருந்து லேர்னிங்க்கு போகலாம், லேர்னிங்லேருந்து ட்ரேடிங் வரலாம். ஒரு மென்டரிங் இப்படி தான் இருக்கணும். ஸோ எடுத்தோடனே நான் கற்றுக் கொடுத்துட்டா முடிஞ்சிடுச்சு போங்க நீங்கள் ட்ரேட் எடுங்கன்னு சொல்லும் போது டெஃபினட்டாக லாஸ் வரும். அக்ரெஷன் இருக்கும், எல்லாருக்குமே பதட்டம் இருக்கும், எடுப்பாங்க. ரைட், இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது யூ கேன் பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். தேங்க்யூ.